வெல்கம் டு குயின்ஸ் கிச்சன் அண்ட் ஃபேஷன். வணக்கம், நான் உங்களுக்கு ராணி பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம ரத்த பொரியல் ஏற்கனவே ஒரு மெத்தட் பார்த்துருக்கோம். இப்போ வேக வச்சு கட் பண்ணி எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேங்க. பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்து நான் வச்சுருக்கேங்க கடையிலேருந்து. இப்போ இது நம்ம தண்ணி ஊற்றி முடி ஏதாவது ஒட்டி இருக்கும், அதனால நல்லா அலசிக்கணும் 2-3 டைம். அவங்க ஃபில்டர் பண்ணி தான் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க, இருந்தாலும் நம்மளும் கொஞ்சம் நல்லா அலசி எடுத்துக்கணும். அவங்க ஆடை அறுத்துட்டு பிடிச்சி பாத்திரத்தில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே நல்லா திக்காகுங்க. ஒரு 1/2 ஹவருக்குள்ளே கெட்டியாகிடும். இந்த மாதிரி ஈரல் மாதிரி தான் இருக்கும் பிளட்டு. பார்த்தீங்கன்னா கையில் எடுத்த பாருங்க. இப்போ நான் இந்த பாத்திரத்தில் வைக்கிறேன் அலசினதை. இப்போ கடாய் வச்சு நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சுக்க போகிறோம். தண்ணி கொஞ்சம் பிடிச்சிக்கலாம் பாருங்க. இந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்டாண்டு போட்டுட்டு அதுக்குள்ளே இந்த பாத்திரத்தை வைப்போம், இல்லைன்னா தண்ணி உள்ளே இதாகிடும். இப்படி வச்சுடுங்க. வச்சுட்டு நம்ம இதை ஒரு லிட் போட்டு மூடிடுவோம். ஆவியில் வேக வைக்கிறது தான் இது. நல்லா வேகட்டுங்க. நமக்கு வெந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேங்க எடுத்துகிட்டு. பாருங்க, நமக்கு ரத்தம் நல்லா வெந்துக்குச்சு. தட்டு ஓப்பன் ஆகுதுன்ட்டு திருப்பி போட்டுட்டேன் நான். பாருங்க, நல்லா வெந்து போச்சு, வெந்துக்குச்சு. இதை ஆற வச்சு தான் நம்ம கட் பண்ணணும். ஆட்டுங்க, எடுத்து ஆற வச்சுட்டு கட் பண்ணுறேன் நான். பாருங்கள், நம்ம ரத்தம் வேக வச்சு ஆற வச்சு எடுத்துட்டோம். இன்னும் கொஞ்சம் சூடு லைட்டாக இருக்குது. அதுக்குள்ளே நம்ம கத்தியில் கட் பண்ணிக்குவோங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும் வேக வச்சா. உங்களுக்கு எவ்வளோ பெரிய பீஸ் வேணுமோ அவ்வளோ பெரிய பீஸாக கட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ பெரிய பீஸ் உங்களுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு பார்த்து கட் பண்ணிக்கோங்க. ஆனால் இதில் உப்பு காரம் பிடிக்கணும்னா நல்லா குட்டி குட்டியாக பொடியாகவே வெட்டிக்கோங்க. அப்போ தான் நல்லா உப்பு காரமெல்லாம் நமக்கு உரைக்கும். ஏன்னா இது எதுவுமே போடாமல் தான் நம்ம வேக வச்சுருக்கோம். அதனால் நல்லா சால்ட்டு தான் இப்போ சேர்த்தணும். நல்லா உப்பு காரம் பிடிக்கணுங்கன்னா நீங்கள் பொடியாக வெட்டிக்கோங்க. பாருங்கள், நம்ம வேக வச்சு இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கிட்டோம். உங்களுக்கு எப்படி தேவையோ பார்த்து கட் பண்ணிக்கோங்க. ஆனால் சின்னதாக இருந்தால் நமக்கு நல்லா வணக்கும் போது அந்த உப்பு காரமெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா இருக்குங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி காரத்துக்கு என்னென்ன தேவைன்னு சொல்கிறேன் பாருங்கள். தாளிப்புக்கு பெரிய வெங்காயம் ஒரு நல்ல பெரிய சைஸாக ஒரு 2, பச்சை மிளகா 2 பச்சை மிளகா, தக்காளி 1, கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம் எல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன். இது கூட கடுகு உளுந்து, கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க, எண்ணெய். அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் கரம் மசாலாவாவது கறி மசாலாவாவது மேலே கொஞ்சம் லைட்டாக தூவுங்க. அப்படி இல்லை கரம் மசாலா கறி மசாலா போட்டால் உங்களுக்கு பிடிக்கலன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மேலே லைட்டாக ஒரு பெப்பர் பவுடர் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி தூவி 2 கிண்டி ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நமக்கு ரெடி ஆகிடும். வாங்க போய் செய்யலாம். கடாய் வச்சு எண்ணெய் நல்லெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிருக்கேங்க. கடுகு உளுந்து போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துறேன் நான். உங்களுக்கு சோம்பு ஃப்ளேவர் பிடிக்குன்னா இந்த ஸ்டேஜில் சோம்பு வேணாலும் சேர்த்துக்கலாம். ஜீரகத்துக்கு பதிலாக சோம்பு போட்டுக்கலாம். கடுகும் அந்த ஜீரகமும் பொரியட்டும். பொரிஞ்சதும் பச்சை மிளகாயும் வெங்காயம் சேர்த்துவோம். பாருங்க, இப்போ பச்சை மிளகா போட்டால் வெடிக்கும் பார்த்து. வெங்காயம் போட்டுட்டு கொஞ்சம் கிண்டுங்க. அப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு
கொஞ்சம் வெங்காயம் வதங்கட்டும். இது வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கிறதுக்கு என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்துவோம். சீக்கிரம் வெங்காயம் வதங்கும். இப்போ கொஞ்சமாக போடுங்க, அப்புறம் பார்த்துக்கிட்டு எவ்வளோ வேணுமோ உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். பாதி அளவுக்கு வதங்கினதுமே இஞ்சி பூண்டை சேர்த்துடுவோம். நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி மெத்தடுக்கு செஞ்சு பாருங்கள் நீங்கள். இது இந்த மாதிரி பிளட்லேயே நிறைய ஐட்டம் செய்யலாம். நான் ஒவ்வொன்றா போடுறேன் உங்களுக்கு. உங்களுக்கு நல்ல காரசாரமாக இருக்கணும்னா கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன் கொஞ்சமாக, பாருங்கள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு. இது நல்லா அந்த பச்சை ஸ்மெல் நல்லா போகணும், அதனால நல்லா வதக்கிக்கோங்க எண்ணெயில். அந்த இஞ்சி பூண்டு வாசனை நல்லா வரும்போது நீங்கள் தக்காளியும் சேர்த்துக்கோங்க. அது கூட தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். தக்காளி என்ன மேட்ச் ஆகணும் நல்லா. இந்த மாதிரி ரத்த பொரியல் பண்ணி ஒரு ரசம் மட்டும் வச்சிங்கன்னா கூட போதுங்க, நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இஞ்சி பூண்டும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுங்க. வெங்காயமும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து கொத்தமல்லி தவிர கருவேப்பிலையும் தக்காளியும் சேர்த்துருவோம். கொத்தமல்லி லாஸ்ட்டாக போட்டுக்கலாம், கருவேப்பிலையும் சேர்த்துக்கணும். அந்த தக்காளி நல்லா வதங்கணும். இந்த தக்காளி போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி தேவைன்னா கொஞ்சம் கறி மசாலாவாவது கரம் மசாலாவாவது கொஞ்சம் சேர்த்துக்கோங்க தேவைப்பட்டதுன்னா. நான் இன்றைக்கி பெப்பர் பொடி தான் லாஸ்ட்டாக தூவ போகிறேன், அதனால் இன்றைக்கி போடல. பெப்பர் போட்டால் பெப்பர் ஃப்ரை ஆகிடுங்க, அவ்வளோதான் வித்தியாசத்தில். இதுலேயே நம்ம வெரைட்டியாக அவ்வளோ இதாக செய்யலாம் பாருங்கள். நான் என்கிட்ட கறி மசாலா கரம் மசாலாவும் தீர்ந்துடுச்சு, வாங்கிட்டு வந்து அது போட்டு ஒரு வாட்டி செஞ்சு காட்டுறோம் உங்களுக்கு. இன்னைக்கு நம்ம பெப்பர் போடுறோம். இப்போ நம்ம இந்த கட் பண்ணி வச்ச ரத்தத்தை போட்டு போதில்ல, நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், நல்லா நம்ம வதக்கிட்டோம். தக்காளி வெங்காயத்தை வதக்கிட்டு உப்பு காரமெல்லாம் நல்லா பிடிக்கணும். இப்போ உப்பு வந்து நம்ம கம்மியாக தான் ஸ்டார்டிங்கில் போட்டோம் வெங்காயம் வதங்கிறதுக்கு. இப்போ கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கலாம், பத்தாது இல்லைன்னா லேசாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்குங்க. பார்த்தீங்கன்னா இது நல்லா அந்த வெங்காயம் தக்காளி நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், பெப்பர் பவுடர் நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இருக்குங்க பெப்பர் தூள் போடுறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது ரத்த பொரியல். நமக்கே பேச்சு ஊறுது சாப்பிட்ணுன்ட்டு. நல்லா ரெடி ஆகிடுச்சு நமக்கு ரத்த பொரியல். இப்போ இதில் லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலையை தூக்குவோம் கட் பண்ணி வச்சுட. இதில் நம்ம கிரேவி மாதிரி தொக்கு மாதிரி கூட செய்யலாங்க. நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா நெக்ஸ்ட் டைம் வாங்கும்போது வேறு வேறு மெத்தடுக்கு செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள், ஈஸி முடிஞ்சுது நமக்கு ரத்த பொரியல், ரத்த பெப்பர் பொரியல் ரெடி ஆயாச்சு. இதை நான் வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேங்க. பாருங்கள், நமக்கு ரத்த பொரியல் ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ ஈஸியாக வேக வச்சு கட் பண்ணி செஞ்சுருக்கோம். இந்த வீடியோ பார்த்து நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். இது மாதிரி மேலும் வீடியோஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கூடவே லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.